நீங்க எப்பவாவது ஒரு சூப்பரான அப்படியே ஒரு புரட்சிகரமான ஒரு ஐடியாவை ஒரு மீட்டிங்ல சொல்ல போய் ஆனா அங்க இருக்கிறவங்க அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒரு வெற்று பார்வையோட உங்களை பார்த்த தருணம் உண்டா? கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆமா, எனக்கும் நடந்திருக்கு. இல்லனா அந்த துறை பத்தி எந்த ஒரு அடிப்படை நாலேஜும் இல்லாத ஒருத்தர்கிட்ட ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த மணிக்கணக்கா விளக்கிட்டு கடைசியில ஐயோ நான் ஏன் இவ்ளோ நிறைய மூச்சை வீணாக்குனே அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சிருக்கீங்களா? அது ஒரு பெரிய விரக்தியான ஒரு ஃபீலிங். ஆமா, உண்மைதான். நம்ம தினசரி வாழ்வுல இப்ப மீட்டிங்ஸ்ல இருக்கட்டும் இல்ல விவாதங்கள்லயா இருக்கட்டும் என்ன சொல்றோம் அப்படிங்கறத பத்தி தான் மணிக்கணக்கா நம்ம யோசிக்கிறோம். அதுக்காக நிறைய நோட்ஸ் எல்லாம் தயார் பண்றோம். ஆனா யாரிடம் சொல்றோம் அப்படிங்கறத நம்ம கோட்டை விட்டுடுறோம். எக்ஸாக்ட்லி. யாரிடம் சொல்றோம் அப்படிங்கறத நாம பல நேரங்கள்ல சுத்தமா மறந்துடுறோம். இந்த ஒரு சின்ன கவனக்குறைவு உங்களோட ஒட்டுமொத்த அறிவையும் உழைப்பையும் எப்படி வீணாக்கும் அப்படிங்கறத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க. வா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஆழமான தேடல் அத பத்தி தான். புலவர் குழந்தை அவங்க தொகுத்த நீதிக் களஞ்சியம் அப்படிங்கிற நூல்ல இருக்கிற அவை அறிதல், அதாவது சபையை அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கோம். சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா நாலடியார், பழமொழி, நீதிநெறி விளக்கம் இந்த மாதிரி பல பண்டைய தமிழ் நீதி நூல்களோட ஆழமான கருத்துகள் ஒன்னா தொகுக்கப்பட்டிருக்கு. நம்ம கம்யூனிகேஷன் சீக்ரெட்ஸ் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு நாம இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. இந்த தலைப்பை நம்ம வெறுமனே ஏதோ ஒரு பழங்கால இலக்கிய பாடம் மாதிரி அணுக போறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இது மனித உளவியல் பத்தின ஒரு ரொம்ப ஆழமான பதிவு. ஆமா, ஹியூமன் சைக்காலஜி. கரெக்ட். அவையறிதல் அப்படிங்கிறதோட நேரடி பொருளே சபையோட தன்மையை புரிஞ்சுக்கிறது தான். அதாவது இப்போ உங்க எதிரே உட்கார்ந்துருக்கவங்க யாரு, அவங்களோட அடிவார்ந்த தகுதி என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம அளவிடணும். ரைட், அது ரொம்ப முக்கியம். எதை பேசணும் அப்படிங்கிறத விட யாரிடம் பேசணும், எங்க பேசணும், எல்லாவற்றிற்கும் மேலா எப்போ எந்த சபையில நாம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் சீக்ரெட்ஸை இந்த நூல்கள் ரொம்ப நுட்பமா விவரிக்குது. ஓஹோ. அறிஞர்ல நிறைந்த சபையில் எப்படி பேசணும், எந்த அறிவுமே இல்லாதவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு மனிதனோட முதல் அறிவே அப்படின்னு இந்த நூல்கள் ஆணித்தரமா சொல்லுது. இத படிக்கிறப்ப என் மனசுல உடனே தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு யாராவது ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றதுக்கு சமம் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாச்சே. அதுதான். நீங்க எவ்ளோ பெரிய நகைச்சுவை மன்னனாவே இருந்தாலும் சரி, உங்களோட ஜோக்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல இருந்தாலும் சரி, இடம், பொருள், மனிதர்கள் அப்படிங்கிற அந்த சூழல் தப்பா இருந்துச்சுன்னா உங்க மதிப்பு அங்கேயே காத்துல பறந்துடும். 100க்கு 100 உண்மை. உங்களோட திறமைக்கு அங்க எந்த மரியாதையும் கிடைக்காது. மாறா விடுப்பு தான் மிஞ்சம். எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்ற கருத்து எவ்ளோ சிறந்தது அப்படிங்கறத விட அதை உள்வாங்கிக்கிற மனநிலையில எதிரே இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். ரொம்ப துல்லியமான ஒரு ஒப்பீடு அது. அதாவது ஒரு கருத்தோட மதிப்பு அப்படிங்கிறது அதை சொல்றவங்க கிட்ட மட்டும் இல்ல, அதை கேட்கறவங்களோட புரிதல்ல தான் முழுமையடையுது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நாலடியார் இத ஒரு அழகிய பாடல்ல உறுதிப்படுத்துது. பாடல் 335 கவனிச்சு பாத்தீங்கன்னா, உண்மையான அறிவுடையவங்க அறிவில்லாதவங்க நிறைந்த சபையில போயிட்டு தங்களோட சிறந்த கருத்துக்களை பகிர்றது அப்படிங்கிறது தங்களோட சொந்த அறிவையே அவமதிச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், சொந்த அறிவையே அவமதிக்கிறதா? அது எப்படி? ஏன் சொந்த அறிவை அவமதிக்கிறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு விலை உயர்ந்த வைரத்தை எடுத்துட்டு போய் அதோட மதிப்பு தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது ஒரு சாதாரண கூழாங்கல் அப்படின்னு அவர் நினைச்சா அது வைரத்தின் மீதான அவமானம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது வைரத்துக்கு தான் அவமானம். அதே போலதான் தகுதியற்றவங்க முன்னாடி போய் உங்க அறிவை நிரூபிக்க முற்படுறது உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிற ஒரு செயல். வாவ், தகுதியற்றவங்க முன்னாடி அமைதியா இருக்கிறது தான் அழகுன்னு சொல்றீங்க. இத நாம இன்னும் கொஞ்சம் ஆழவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். இப்பெல்லாம் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், ஃபேமிலிலயா இருக்கட்டும், இல்ல பொதுவெளியிலயா இருக்கட்டும், நாம பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அறிவில்லாதவங்க ஒரு சபையில எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நூல்கள்ல ஏதாவது உளவியல் விளக்கங்கள் இருக்கா? ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இருக்கு. ஏன்னா பொதுவா ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா நாம என்ன பண்ணுவோம்? அமைதியா இருந்து மத்தவங்க சொல்றத கேட்போன்னு தான் நாம நினைப்போம். ஆனா நிஜத்துல பல நேரங்கள்ல அப்படி நடக்கிறது இல்லையே. அங்கதான் மனித மனதோட விசித்திரமே இருக்கு. தங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படிங்கறத ஒப்புக்கிற மனப்பக்குவம் அறிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது ஒரு பெரிய பக்குவம் தான். ஆமா, அறியாமையில இருக்கிறவங்க தங்களோட அறியாமைய மறைக்க ஏதாவது ஒன்ன பேசி தங்களை அந்த சபையில நிலைநிறுத்திக்கிட்டா எப்பவுமே விரும்புவாங்க.
ஓ, எப்படியாவது தங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். நாலடியார் பாடல் 338 மனிதர்களோட இந்த உளவியல ஒரு சூப்பரான உமையோட விளக்குது. வண்டி இழுக்கிற மாடுகளை வேகமா ஓட வைக்கிறதுக்காக முனையில இரும்பு ஆணி அடிக்கப்பட்ட ஒரு குச்சியை பயன்படுத்துவாங்க. ஓ, அந்த மாடு ஓட்டுற குச்சியா? ஆமா, அதுக்கு தாற்றுக்கோல் அப்படின்னு பேரு. அந்த முட்கோலால் குத்தப்பட்ட மாடு எப்படி வழியிலும் கோபத்திலையும் ஒரு விதமா துள்ளி குதிக்குமோ அதுபோலவே இந்த அறிவில்லாதவங்களுக்கு உள்ளுக்குள் எப்படியாவது சபையில பேசிரணும் அப்படிங்கிற ஒரு திணவு, அதாவது ஒரு அரிப்பு இருந்துட்டே இருக்கும். அந்த திணவு அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. எந்த கருத்தும் இருக்காது, ஆனா எப்படியாவது பேச்சின் மூலம் அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் உந்துதல் இது. ஆமா, சரியா சொன்னீங்க. அவங்க பேசுறது லாஜிக்கலா இருக்கா இல்ல அந்த சபைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத பத்தியெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. தங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க அவங்க தொடர்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரைட்? சரி, அப்படி அவங்க பேசும்போது நாம குறுக்கிட்டு லாஜிக்கலா உண்மையை எடுத்து சொன்னா நிலைமை சரியாயிடும் அப்படின்னு நாம நம்புவோம். ஆனா அப்படி பதிலடி கொடுத்தா நடப்பதே வேற, இல்லையா? நிச்சயமா, அங்கதான் உண்மையான ஆபத்தே தொடங்குது. என்ன ஆபத்து? அறியாமையில இருக்கிறவங்க கிட்ட நீங்க உண்மைய லாஜிக் அடிப்படையில சொன்னா அவங்க அது ஒரு புது தகவலா எடுத்துக்க மாட்டாங்க. தங்களோட அடையாளத்தின் மீதான ஒரு தாக்குதலா தான் அதை பார்ப்பாங்க. ஓ, அவங்கள அட்டாக் பண்றதான்னு நினைச்சுக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. நாலடியார் 339வது பாடல் இத மிக கடுமையா பதிவு செய்யுது. அவங்க கிட்ட உண்மை பொருளை நீங்க கூறினால் விலங்குகள் மாதிரி சீறி எழுந்து சண்டைக்கு வருவாங்களாம். விலங்குகள் மாதிரியா? ஆமா, மூர்க்கத்தனமா சினந்து உங்களோட சொற்களை மதிக்காம சில சமயம் உங்க பற்களை உடைக்க கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை அந்த பாடல் சொல்லுது. பற்களையே உடைச்சிருவாங்களா? இது ரொம்ப வைலண்டா இருக்கே. ஆமா, இன்னைக்கு இது நம்ம காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவோம். தங்களோட தவறான நம்பிக்கைக்கு எதிரான ஒரு உண்மையை ஃபேஸ் பண்ணும்போது மனித மூளை அது ஒரு பிசிக்கல் அட்டாக் மாதிரியே உணர்ந்து தற்காப்பிற்காக வன்முறையில இறங்கும். ஓஹோ, அவங்களோட கைகள் உங்க பற்களை தேடி வரும் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் வருது. என்ன தயக்கம்? இது கேக்குறதுக்கு கொஞ்சம் மேட்டிமைத்தனமா, அதாவது ஒரு எலிட்டிஸ்ட் அப்ரோச் மாதிரி இல்லையா? அறியாமையில இருக்கிறவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு எடுத்து சொல்றதான ஒரு உண்மையான அறிஞரோட கடமை. வெளியில இருந்து பாக்குறப்ப அப்படி தோணலாம். அவங்கள கண்டு விலகுறது, இல்ல அவங்கள மூடர்கள் அப்படின்னு முத்திர குத்தி ஒதுக்குறது ஒரு சமூகத்துக்கு சேர துரோகமாகாதா? ஒரு அறிஞன் தன் பொறுப்புல எஸ்கேப் ஆகிற மாதிரி தோணுதே. நீங்க எழுப்புற இந்த கேள்வி மிக மிக அவசியமானது. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பாரபட்சம் போலவோ இல்ல அறிஞர்களோட ஆணவம் போலவோ உங்களுக்கு தோணலாம். ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா பண்டைய நூல்களோட அடிப்படை தத்துவம் அது கிடையாது. அவங்க இத எனர்ஜி மேனேஜ்மெண்ட், அதாவது ஆற்றல் மேலாண்மை அப்படிங்கிற கோணத்துல தான் பாக்குறாங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஆமா, இது பாரபட்சம் கிடையாது. இது அறிஞர்களோட ஆற்றலை வீணாக்காத ஒரு தற்காப்பு. ஒருத்தர்கிட்ட விவாதிக்கலாம், அதுல தப்பே இல்ல. ஆனா கேட்கறதுக்கு எந்த விருப்பமுமே இல்லாத தன் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு இன்ச் கூட நகராத ஒருத்தர்கிட்ட விவாதிக்கிறது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற செயல். ஓ, அவங்க மாறவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் பேசி பிரயோஜனம் இல்ல. கரெக்ட். இதுக்கு பழமொழி நூல்ல வர ஒரு அற்புதமான ஊமையை நாம இங்க பார்க்கணும். கடலுள் மா வடித்தற்று அப்படிங்குது அந்த பாடல். அப்படின்னா? அதாவது ஒரு சுவையான இனிமையான மாம்பழத்தை எடுத்து அதை அப்படியே அகண்ட கடலுக்குள்ள பிழிஞ்சு அதோட இனிப்ப கடல்ல சேர்க்க நினைக்கிறதுக்கு சமம் இது. வாவ், கடல்ல மாம்பழத்தை பிழியறது, இது வெறும் ஊமை மட்டும் கிடையாது, இது ஆற்றல் வீணாவத குறிக்கிற ஒரு மிகச்சிறந்த குறியீடு. ஆமா, அந்த மாம்பழத்தை பிழியறதுனால கடல் நீர் ஒருபோதும் இனிக்க போறது கிடையாது. ஆனா அந்த மாம்பழம் அது தன்னோட முழு அடையாளத்தையும் தம் பயனையும் இழந்து அப்படியே வீணாகிடுது. உங்களோட அறிவும் நேரமும் மன அமைதியும் தான் அந்த மாம்பழம். ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. எதிரே இருப்பவரோட அறியாமையும் பிடிவாதமும் தான் அந்த கடல். எவ்வளவு பெரிய உண்மையும் எவ்வளவு சுலபமா சொல்லிட்டாங்க பாருங்க. உங்களோட ஆற்றல் எங்க தேவையோ, யார் அதை உள்வாங்க தயாரா இருக்காங்களோ அங்க மட்டும்தான் அது செலவிடப்படணும். எக்ஸாக்ட்லி. நீங்க மாம்பழம் வீணாகிறத சரியா லிங்க் பண்ணீங்க. கேட்கும் பக்குவமும் விருப்பமும் இல்லாதவங்க காதுல போய் நற்கருத்துக்களை திணிக்கிறது உங்களை நீங்களே வருத்திக் கொள்வது போலாகும் அப்படின்னு நீதிநெறி விளக்கம் இதையே வேற வார்த்தைகள்ல சொல்லுது. உங்களை நீங்களே வருத்திக் கொள்வது. ஆமா, அறிவில்லாத முரடர்கள் காதுல போய் உங்க அறிவை புகுத்துறது உங்களை நீங்களே துன்புறுத்துகிற செயல். ஒரு கல்லை எவ்வளவுதான் நாம செதுக்குனாலும் அதுக்குள்ள ஈரம் வராது அப்படிங்கறத நாம உணரணும். கண்டிப்பா. சரி, இத நாம இன்னொரு கோணத்துல பாப்போம். இப்போ அறிஞர்கள் தங்களோட ஆற்றலை வீணாக்க விரும்பல,
ஆனா ஒரு சபையில ஒரு அறிவில்லாத நபர் வந்து தவறான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். சரி. அவர் அந்த சபையில இருக்கிற எல்லாரையும் தப்பா வழி நடத்துறாரு. அப்போ உண்மையான அறிஞர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்க அமைதியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள கோபம் வரும் இல்லையா? இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உண்மையான அறிஞர்களுக்கு கோவமே வராது. கோபம் வராதா? எப்படி? அவங்களோட முதிர்ச்சி அங்கதான் வெளிப்படுது. பொதுவா மனிதர்களுக்கு கோபம் எப்ப வரும்? தங்களை விட வலிமையானவங்களோ இல்ல தங்களுக்கு சமமானவங்களோ தங்களை எதிர்க்கும்போது தான் கோபம் வரும். ஓ, ரைட். ஆனா மூடர்கள் தவறா பேசும்போது அறிஞர்கள் அவங்க மேல கோவப்பட மாட்டாங்க. மாறா ரொம்ப ஆழமான ஒரு பரிதாபப்படுவாங்க. நாலடியார் பாடல் 340 இதை ரொம்ப உருக்கமா விவரிக்குது. என்ன சொல்லுது? ஒருத்தன் ஒரு பாட்டோட உண்மையான பொருள் என்னன்னே தெரியாம சபையில தவறான குற்றங்களை சொன்னா அவனை பெற்ற தாய் அந்த அவமானத்தை பார்த்து எப்படி மனசு வருந்துவாளோ அதே அளவுக்கு அறிஞர்கள் இரக்கப்பட்டு அந்த தவற அமைதியா பொறுத்துக்குவாங்களாம். வாவ்! ஒரு தாயின் இரக்கத்தோட ஒப்பிடுறாங்கன்னா அறிஞர்களோட மனநிலை எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு பாருங்க. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 5 வயசு சின்ன குழந்தை உங்ககிட்ட ஓடி வந்து, நமக்கு தெரியுமா சூரியன் தான் பூமியை சுத்தி வருது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னா, நாம என்ன பண்ணுவோம்? நாம போய் சண்டை போட மாட்டோம். அதுதான். அந்த குழந்தைகிட்ட போய் நாம ஜியோகிராஃபி ரூல்ஸ் எல்லாம் பேசி விவாதம் பண்ண மாட்டோம். அந்த குழந்தையோட அறியாமைய கண்டு மெல்லிய புன்னகையோட இரக்கப்பட்டு அமைதியா கடந்து போயிடுவோம். ஏன்னா அந்த குழந்தை அறிவோட ஆரம்ப கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்ட். அந்த முதிர்ச்சியை தான் நாலடியார் இங்க அறிஞர்கள் கிட்ட எதிர்பார்க்குது இல்லையா? நீங்க சொல்றது முற்றிலும் நிஜம். அந்த பொறுமையும் முதிர்ச்சியும் தான் உண்மையான அறிவோட அடையாளமே. சரி, அப்படியானால் அறிஞர்கள் எப்பதான் பேசுவாங்க? யாரிடம்தான் பேசுவாங்க? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு பழமொழி 341 இயற்கையிலிருந்து ஒரு சூப்பரான உதாரணத்தை காட்டுது. வண்டுகள் எப்படி தேன் இல்லாத பூக்களை எல்லாம் விட்டுட்டு தேனுள்ள பூக்களை மட்டுமே தேடிச் செல்லுமோ, அதுபோலவே கேட்கிற ஆர்வமும் அறிவை பெறுவதற்கான பக்குவம் உள்ளவங்கள்ட்ட மட்டுமே அறிஞர்கள் விரும்பி பேசுவாங்களாம். ஓ, இங்க தேன் அப்படிங்கிறது கேட்பவரோட ஆர்வம் மற்றும் திறந்த மனது. ஆமா, ஒரு வண்டு போயிட்டு பாறையிலிருந்து தேனை எடுக்க ட்ரை பண்ணாதுல்ல, அது மலர தேடி தான் செல்லும். வண்டுகள் தேனை தேடி செல்ற மாதிரி அறிஞர்கள் ஆர்வத்தை தேடி செல்வாங்க. இந்த ஒரு கிளாரிட்டி ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இசைய பத்தி எந்த புரிதலுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் ராகங்களை பத்தி பேசுறது எந்த அளவுக்கு வேஸ்டோ, அதே போலதான் முரடர்கள் மத்தியில அறிவை பகிர்வதும். நீங்க பழமொழி நூலையே சொல்லிட்டீங்க. ஓ, பழமொழி நூல்ல இந்த செவிடன் காதுல சங்கூதுறத பத்தி வருதா? ஆமா, பழமொழி 343வது பாடல் அதத்தான் ரொம்ப தெளிவா சொல்லுது. இசைஞானமே இல்லாதவங்க, பாட்டோட இலக்கணம் தெரியாதவங்க நடுல போய் ஒருத்தன் பாடத் தொடங்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அதே போலதான் அறிவில்லாதவங்க மத்தியில பேசுவதும். உண்மைதான். கலைக்கும் அறிவுக்கும் அதை புரிஞ்சுக்கிற சூழல் ரொம்ப தேவை. அந்த சூழல் இல்லாத இடத்துல அமைதி மட்டும்தான் சிறந்த மொழி அப்படிங்கறத அவங்க முழுமையா அறிவாங்க. இவ்ளோ நேரம் நம்ம யாரிடம் பேசக்கூடாது, யாரிடம் நம்ம எனர்ஜியை வீணாக்க கூடாது அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசணும். இங்க தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்ப அறிவில்லாதவங்க முன்னாடி பேசினா இவ்ளோ ஆபத்துகள் இருக்கு, நம்ம பற்களே உடையும் ஆபாயம் இருக்கு அப்படின்னா அறிஞர்கள் எதற்கே வம்பன் எப்பவுமே அமைதியாவே இருந்துட மாட்டாங்களா? ஒரு வேலிட் பாயிண்ட். சபைய பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஒரு விதமான பேரனோயா வந்துடாதா? நாம சரியான நபர்கள் முன்னாடி தான் இருக்கோம், கற்றவர்கள் நிறைந்த சபைதான் அப்படின்னு தெரிஞ்ச பின்பும் நம்மள பலருக்கும் ஒரு பேச தயக்கம் வருமே. ஆமா, அந்த ஸ்டேஜ் ஃபியர். அந்த சபை நடுக்கம், அதாவது ஸ்டேஜ் ஃபியர் பத்தி இந்த நூல்கள் என்ன சொல்லுது? இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. அறிவில்லாதவங்க முன்னாடி அமைதியா இருக்கிறது எவ்வளவு அவசியமோ அதை விட பல மடங்கு அவசியம் அறிஞர்கள் முன்னாடி உங்க அறிவை வெளிப்படுத்துறது. ஓ, அமைதியா இருந்துடக்கூடாதுங்க. கண்டிப்பா கூடாது. இங்கதான் நீதிநெறி விளக்கம் பாடல் 348 ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை விடுது. என்ன எச்சரிக்கை? நிறைய படிச்ச ஒருத்தன் கற்றவர்கள் சபையில போயிட்டு பேச பயந்து அந்த சபை நடுக்கத்தால தான் கற்றதெல்லாம் வெளிப்படுத்தாம மறந்துட்டா, அந்த பயம் அவனுக்கு கெட்ட மனைவியையோ அல்லது கொடிய எதிரிகளையோ விட மிகப்பெரிய தீங்கு செய்யுமா. ஒரு நிமிஷம், எதிரிகளை விடவா? ஆமா. இது கொஞ்சம் அதீதமான ஒப்பீடா தோணுதே. ஒருத்தருக்கு மேடையில பேச பயமா இருக்கு, அதுக்காக அவரை ஒரு கொடிய எதிரிக்கு ஆளானவர் போல் சித்தரிக்கணுமா? சபை நடுக்கம் அவ்வளோ பெரிய குற்றமா? இது மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு அதீதமா தோணும். ஆனா இதோட உள்ளர்த்தத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு எதிரி உங்களுக்கு வெளியில இருந்து தீமை செய்வான், உங்க பொருளை அழிப்பான். ரைட். ஆனா இந்த சபை நடுக்கம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களோட ஒட்டுமொத்த வாழ்நாள் உழைப்பையும் உங்க அறிவோட பயனையும் அப்படியே அழிச்சிடும்.
பண்டைய சமூகத்துல கல்வி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சொத்து கிடையாது. ஓ, அது சமூக சொத்து. எக்ஸாக்ட்லி. அது சமூகத்துக்கு பயன்பட வேண்டிய, சபையில பகிரப்பட வேண்டிய ஒரு ஆயுதம். நீங்க கற்றத மத்தவங்களுக்கு கடத்தலனா உங்க கல்வியால யாருக்கு என்ன பயன்? அதனாலதான் இது ஒரு துரோகமாவே அவங்க பாக்குறாங்க. ஓ, இப்ப புரியுது. இது வெறும் தனிப்பட்ட தயக்கம் கிடையாது, சமூக பொறுப்பிலிருந்து பின்வாங்குறது. அதனாலதான் இது இவ்ளோ கடுமையா விமர்சிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. போர்க்களத்துல நிக்கிற ஒரு வீரனுக்கு எப்படி ஒரு நெஞ்சுறுதியும் அஞ்சாமையும் தேவையோ, அதுபோல கற்றோர் சபையில பேச ஒரு அறிஞனுக்கு அஞ்சாமை மிக மிக அவசியம் அப்படின்னு நீதிநெறி விளக்கத்தோட 347வது பாடலும், இனியவை 40ன் 350, 351வது பாடல்களும் ஆணித்தரமா வலியுறுத்துது. ஒரு வீரன் தன் திறமையை நிரூபிக்க வேண்டிய இடம் போர்க்களம். அதே போல ஒரு அறிஞன் தன் அறிவை வெளிப்படுத்த வேண்டிய இடம் கற்றவர்களோட சபை. அங்கே அஞ்சாமல் பேசுறதே கல்வியோட உண்மையான இனிமை. வாவ்! தாங் கற்றத எந்த குற்றமும் இல்லாம தகுதியான சபையில தைரியமா எடுத்துரைக்கிறதே ஒருவனுக்கு உண்மையான அழகத் தரும். பயந்து நடுங்குபவனோட கல்வி யாருக்கும் பயன்படாம இருட்டிலேயே அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான சாராம்சம். இத நாம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது மனிதனோட ஆற்றலை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு மாபெரும் பாடமா விரியுது. ஆமா, ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ். ஒரு புறம் தகுதி இல்லாதவங்க சபையில அமைதியா இருந்து உங்க ஆற்றலை காப்பாத்திக்கோங்க, உங்க மாம்பழத்தை போயிட்டு கடல்ல பிழியாதீங்க. ஆனா மறுபுறம் சரியான சபையில உங்களை புரிஞ்சுக்கிற அறிஞர்கள் மத்தியில உங்க அறிவை வெளிப்படுத்த ஒருபோதும் ஒரு நிமிஷம் கூட தயங்காதீங்க. கரெக்ட். அங்கே ஒரு போர் வீரனை போல தைரியமாயிருங்க. உங்க அறிவோட ஒளிய அடியாம பாத்துக்கோங்க. எப்போ வாளை உரையிலிருந்து எடுக்கணும், எப்போ உரைக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவன் தானே உண்மையான வீரன், இல்லையா? இதை விட சிறப்பா இதை சுருக்க முடியாது பாஸ். திருவள்ளுவர் கூட இதத்தான் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக அப்படின்னு ஒற்றை வரியில ரொம்ப சுருக்கமா சொல்லியிருப்பாரு. ஆமா, அதத்தான் புலவர் குழந்தை அவங்க தொகுத்த இந்த நீதி நூல்கள் இவ்வளவு விரிவா விதவிதமான உளவிய உதாரணங்களோட மனிதர்களோட தற்காப்பு உணர்வோட இணைத்து நமக்கு விளக்குது. இந்த நூல்கள் வெறும் அறவுரைகளை மட்டும் வழங்கல, மனிதர்களை எப்படி அளவிடுவது அப்படிங்கிற ஒரு காலத்தை வென்ற கருவியை நமக்கு கொடுக்குது. உண்மையிலேயே இது ஒரு மனக்கண்ண துறக்கிற ஆழமான தேடல் தான். சிறந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளை அழகா அடுக்கி வைக்கிற ஒரு தொகுப்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது எதிரே இருப்பவங்களோட மனநிலைய, அவங்களோட தகுதிய அளவிடுற ஒரு மாபெரும் கலை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரியுது. உங்களோட ஆற்றலை எங்க செலவிடணும், எங்க சேமிக்கணும் அப்படிங்கிற பண்டைய தமிழர்களோட இந்த மனோதத்துவ பார்வை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்த பின்பும் நம்ம அன்றாட வாழ்விற்கும் நம்ம வேலை செய்யற கார்ப்பரேட் மீட்டிங்ஸ்க்கும் எவ்வளவு நேர்த்தியா பொருந்துது அப்படிங்கறத நினைச்சா பிரமிப்பா இருக்கு. மனித மூளையும் அதோட உளவியலும் என்றுமே மாறாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆகப்பெரிய சாட்சி. ஆமா, நாம இந்த தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன் நீங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை விட்டுட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இந்த நூல்கள் எழுதப்பட்ட காலத்துல யாரிடம் பேசணும், யாரிடம் பேசக்கூடாது அப்படின்னு சபைய ரொம்ப தெளிவா ரெண்டா பிரிக்க முடிஞ்சுது. இது அறிஞர்கள் சபை, இது அறிவில்லாதவங்க சபை அப்படின்னு நேர்ல பார்த்து அளவிட முடிஞ்சுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மாபெரும் கட்டுப்பாடற்ற சபை நம்ம கைகள்ல இருக்கு. ரொம்ப ஆபத்தான சபை அது. ஆமா, இந்த சபையில அறிஞர்களும் சரி, எந்த புரிதலும் இல்லாத முரடர்களும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம ஒன்னாவே கலந்திருக்காங்க. அப்படியானால் இன்னைக்கு நாம இணையத்துல போடுற ஒவ்வொரு பதிவும், ஒருத்தரோட விவாதிச்சு எழுதுற ஒவ்வொரு கமெண்ட்டும் அந்த மாபெரும் கடல்ல மாம்பழத்தை பிளிற செயலாதான் மாறிடுச்சா? ஆழமான கேள்வி இது. அடுத்த முறை இணையத்துல யாருடனோ விவாதத்துக்கு போறதுக்கு முன் அல்லது உங்க நேரத்தை செலவிடுறதுக்கு முன் இத பத்தி சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்க மாம்பழத்தோட சுவைய யாருக்கு கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு சிந்தனையை தூண்டும் தேடல்ல சந்திப்போம்.